வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் அகஸ்டின். அற்புதமான நந்தவனத்தில் இருக்கிறோம். காடு போல் இருக்குது. நீங்கள் பார்க்குற அந்த மரம் நாவல் பழ மரம். இந்த மாதிரி நாவல் பழ மரம் இந்த ஊர்லேயே நிறையா இருக்குது. முக்கியமாக அந்த கோயிலை சுற்றி நிறையா இருக்குதுன்னு சொல்லலாம். நான் எந்த கோயில் இருக்கேன்னு உங்களால் கணிக்க முடியுதா? நாவல் பழங்கள் நிறைந்த இந்த ஊர், முக்கியமாக அந்த கோயிலை சுற்றி நிறையா நாவல் மரங்கள் இருக்குது. 1500 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜ ஆதித்தன்கிற சோழ மன்னன் கட்டிய கோயில் இது. அற்புதமான வரலாற்று தாங்கி நிற்குது. இது கும்பாபிஷேகம் நினைக்கிறேன். இங்கே எல்லாம் கோயில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. மிக பழமையான கல்வெட்டுக்கள் இங்கு காணப்படுகிறது. 1500 ஆண்டுகால பழமை வாய்ந்த கோயில். ஓகே, சஸ்பென்ஸ் ஒன்றும் வேணாம் உங்களுக்கு. நான் மடப்பட்டு பக்கத்தில் இருக்கின்ற திருநாவலூருங்கிற ஊரில் இருக்கிறேன். சுந்தரமூர்த்தி நாயனார் 63 நாயன்மார்களிலே சுந்தரமூர்த்தி நாயனார் ஒருவர். அவர் அவதரித்த ஊர் இது. எம்பெருமான் சிவனை பார்த்து பித்தா என்று பாடிய, பித்தா என்றால் பாய்த்தக்காரன் அர்த்தம் இல்லையா? அப்படி கடவுளை அவர் அன்பான பாடினார். அதை சிவபெருமானும் ஏற்றுக்கொண்டார். என்ன பாய்த்தக்காரன், ஓகே நான் பாய்த்தக்காரன்ப்பா, என் பிள்ளை சொல்லுது அப்படின்னு ஏற்றுக்கிட்டார். அந்த பாடலை அற்புதமாக அவர் அது அற்புதமான ஒரு பாடல் அவர் பாடிய சுந்தரமூர்த்தி நாயனார் அவதரித்த ஊர் இது. அற்புதமான ஒரு இடத்துல இருக்கிறோம் நாங்கள். இங்கே கோயில் உள்ள பதிவு போட அனுமதி கிடையாது, அது தவறுது. அதனால் வெளியே அந்த நந்தவனம் வெளியே இருந்து பதிவு போட்டுட்ருக்கேன். வந்து பாருங்கள் இந்த கோயிலை. தமிழ் நாயன்மார்களிலே இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் ஒரு மைல்கல். பல புத்தகங்கள் பல நூல்கள் எழுதியிருக்கார் அவர். அந்த கோயிலை நான் உங்களுக்காக படம் பிடித்து காட்டுறேன். வந்து பாருங்கள் இந்த கோயிலை. மிக சிறப்பாக இருக்குது. ஆனால் கோயில் வேலை நடந்துகிட்டு இருக்குது. இங்கே நாம் இருக்கிற இந்த ஊர் திருநாவலூர். சுந்தரமூர்த்தி நாயனார் பிறந்த ஊர் இது. இந்த ஆலயத்திலே தல விருட்சமாக வில்வ மரம் இருக்குதுங்க. கோயில் வெளியே இருந்து உங்களுக்காக இந்த பதிவு. இங்கே இருக்கின்ற சிவபெருமானை அருள்மிகு ஸ்ரீ பக்த ஜனேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க. நந்திகேஸ்வரர் சிலைங்க இருக்குது. அற்புதமான கொடிமரம். வெளியே போகிற அந்த வாயில். நாம் இருக்கிற அந்த இடம் திருநாவலூர். அங்கே பாருங்கள் நாவல் மரம் நிறையா இருக்குது பாருங்கள். நல்ல பொருத்தமான பேர் தான் இங்கே திருநாவலூர். நாவல் மரங்கள் நிறைந்த அந்த காட்டுக்குள்ளே அற்புதமான ஒரு சிவன் ஆலயம். 1500 ஆண்டுகள் பழமையான ஒரு கோயில். சோழ அரசன் ராஜ ஆதித்தன் கட்டியதாக இங்கே ஒரு சகோதரி சொன்னார். அதெல்லாம் பதிவு போடுறேன். ஓகே, நீங்கள் வந்தால் இந்த கோயில் வந்து பாருங்கள். திருநாவலூருக்கு வாங்க. சிவபெருமானுடைய அருளை பெற்று செல்லுங்கள். நன்றி. நான் உங்கள் அகஸ்டின். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.